Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல்லா லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. மூக்கு மேல ராஜா. ஆஹா. ஹோலி சானா சாப்பிடுங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஜாலியா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அப்புறம் செம மினரல்ஸ் எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yeah, Chica, let's get straight into it. India dominant, literally South Africa பொசிக்கிட்டாங்க லாஸ்ட் ODIல. Comfortable victory, 9 wickets in hand. Virat Kohli, king of chases, yet another 50. அவர்கிட்ட இந்த Jaiswal's first 100. ரோஹித் சர்மா, ரோகோ stronger than ever. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து. அண்ட் bowling performance of Kuldeep bringing us back in the game. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. கொஞ்சம் debatable decisions by South Africa, not opening with Aiden Markram, Purivel on the decision. But overall, India, yet another series at home in ODI cricket, winning at home. Very good to see, Chika. ஃபேண்டாஸ்டிக். பொசுக்கிட்டாங்க, நீ சொல்ல மாதிரி அப்படியே போட்டு நசுக்கிட்டாங்க. பொசுக்க மட்டும் இல்ல, நசுக்கிட்டாங்க போட்டு சவுத் ஆப்பிரிக்காவை. செம்ம. ஐ மீன், ஒரு ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணிச்சு, நீங்க 320 அடிப்பாங்களோ, மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்த்தா அப்படியே வந்தான் குல்தீப். அப்படி போட்டு பொட்டலம் பண்ணிட்டாங்க போட்டு குல்தீப். அண்ட் பிரசித் கிருஷ்ணா அப்கோர்ஸ் he bowled very well. அந்த குல்தீப் யங்ஸ்டர்ஸ் யாரா பார்த்தா, அந்த லெக் ஸ்பின்னர்ஸ் யாரா பார்த்தா, அந்த ஏர் ஸ்பீட் பாத்தீங்களா, அது ஸ்மால் அப்படி தூக்கி விடுறான். ஏர் ஸ்பீட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். 4 for 41. என்னோட ஒப்பீனியன் அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்துக்கணும். Though they gave it to Jaiswal, but I thought he only brought us back to the match because செம்மையாடி நான் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா பாரு, ஒரு 103 168 இருந்தாங்க. அங்கதான் பிரெட்ஸ்கி அவுட் ஆனப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிப்பாங்கன்னு பார்த்தா, கட்சியில ஏடன் மார்க்கர் அவுட் ஆயிட்டான், அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டான், அதுக்கப்புறம் டெவால் ப்ரூவிஸ் அந்த 3 விக்கெட் அவுட் பண்ணி அவங்க கொட்டிக்கினாங்க அப்படியே போயிட்டு. I mean, that is where I thought I give credit to KL Rahul, classy Rolls Royce Rahul. அவன் என்ன பண்ணான் பண்ணி போயிட்டு பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக் தடவிங்க போட்டு, அந்த பிரசித் கிருஷ்ணா பவுன்ஸ் பண்ணா உட்டாயா ஒரு செம்ம 6. அவன் 6 அடிச்சானா அவன் செம்மையாடி ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா வந்து அடி வேண்டாம் சொன்னான், டேய் இது நம்ம ஊடு, நம்ம ஊர் ஆடு சொல்றது, நம்ம ஊடு ஆடு ஏதோ இருக்கு சொன்னாங்க கரண்டால, நம்ம ஊடு ஆடு நீ வந்து ஒழுங்கா போடு, நான் சொல்றது கேளு, நீ ரொம்ப மைண்ட்லாம் யோசிக்காத, நான் சொல்றது பண்ணு, ஸ்டெப் டு ஸ்டெப் போலிங் போடு, நீ சும்மா ரொம்ப மூணலைஸ் பண்ண, நான் சொல்லிட்டு போனேன். பட் ஃபேண்டாஸ்டிக் அட்வைஸ். நீங்க மேட்ச் நீங்க மேட்ச் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். கிளீனா பிரசித் கிருஷ்ணா சொன்னா, நீ ஸ்டெப் டு ஸ்டெப் போடு. எஸ்பெஷலி நீ பார்த்தா அந்த பிரெட்ஸ்கிலாம் அவன் ஸ்டெப்ல போட்டா அவன் ஸ்ட்ரைக் ரேட் 75, ஸ்டெப் போட்டா ஸ்ட்ரைக் ரேட் 150. சோ அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட அந்த 3 விக்கெட் எடுத்தாவனால he also bowled very well, but Kuldeep Yadav was fantastic. Yeah, very. I thought South Africa and the decision to not open with Aiden Markram அங்கேயே மேட்ச் விட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு ஜிக்கா. என்னதுக்குன்னே புரியல. எஸ் அஃப்கோர்ஸ் ரயன் ரிக்கில்டன் வந்து நியூ பால் பிளேயர், பட் தே ஷுட் ஹவ் ஓப்பன் வித் மார்க்ரம் தான். மார்க்ரம் அண்ட் டிகாக் ஓபன் பண்ணிட்டு ரிக்கில்டனை கீழே ஆட வச்சிருக்கலாம். ரிக்கில்டன் இஸ் ஆல்சோ யூஸ் டு பிளேயிங் லோவர் டவுன் தி ஆர்டர். டெஸ்ட் கிரிக்கெட்ல எல்லாம் கீழே தான் ஆடுவாரு. Markram's best is when he's opening the innings. Anywhere else you're wasting Aiden Markram. I thought they made an error there, South Africa. They shouldn't have tinkered with the batting order. Bruvis தான் நம்பர் 5 வந்திருக்கணும். அவங்க அங்கேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அங்க. See, அவங்க நீ சொன்ன மாதிரி ரிக்கில்டன் என்ன பண்ணா, அவங்க கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாமே, ரிக்கில்டன் ஓப்பனரா, குவிண்டன் டிகாக் ஓப்பனரா, பவுமா ஓப்பனரா, பிரிட்ஸ்கியும் ஓப்பனரா, எல்லாருமே ஓப்பனர் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? நீ சொல்ற மாதிரி போன மேட்ச் செஞ்சுரி மேட்ச் மேட்ச் வரவா, நீ சொல்ற மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் தான் ஆடி வச்சிருக்கணும், ஏடன் மார்க்கரம் தான் ஓப்பன் பண்ணிருக்கணும். பட் தென் நீ ரிக்கில்டன் மிடில் ஆர்டர் எப்படி பண்ணிப்பான், என்ன கேரண்டி இருக்கு உனக்கு? Who cares about the guarantee, Chika? உங்களோட மேன் இன் ஃபார்ம் இப்போதான் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். 358 சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்கான். He is raring to go. You would want him to face the most number of balls. அவனும் டிகாக்குமே ஓபன் பண்ணி ரிக்கில்டன் நீங்க கீழே அடைச்சி எனிவே நீங்க வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்க ஜகிள் பண்றீங்க. நம்பர் 6ல இல்லாட்டி நம்பர் 5ல ஆடுறதுக்கு வந்து the lesser number who's a better player in அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்ரம் is a better player. So Markram should be facing more number of balls. Simple theory. Yes, of course, Rickleton explosive opener, but ஆனா ODI கிரிக்கெட்ல நம்ம பாக்குறோம் சீக்கா, எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நீங்க 7 runs and over ஆடினாலே போதும். You don't have to go at 10 or 12 and over. 7 and 8 is very manageable in ODI cricket.
But Ani, there's no excuse. Those guys played பொட்டலம் பண்ணாங்க. சரி, okay, மார்க்கர் தப்பு பண்ணானே வச்சாடி. But still, they were going great guns. Yeah. Actually, அந்த பிரெட்ஸ்கி வந்து யூஸ்வலா அந்த மாதிரி ஷார்ட் ஆடுவான். நீங்க போஸ்ட் மேட்ச் நீங்களா டிவிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. பிரெட்ஸ்கி போய் விராட் கோலி கிட்ட என்ன பண்ணும்? விராட் கோலி சொன்னா, நீ நேரா ஆடு, இப்படி ஆடு, அப்படி ஆடுன்னு சொல்லி கொடுத்துருந்தான். He was giving coaching பிரெட்ஸ்கி. நீ இப்படி அண்ணா ஷார்ட் பாட் உள்ள குனிஞ்சி அடி அப்படின்னா ஒரு பிரெட்ஸ்கி பிரில்லியன்ட் பிளேயர். இன்னைக்கு ஆனா மட்டமான ஷாட் ஒன்று அடிச்சான். பால் பவுன்ஸ் ஆகல, கிளியர் அவுட் ஆனா. சோ அங்கதான் வந்து I think hats off to people like ரோஹித் சர்மா, விராட் கோலி. எப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கைட் பண்றாங்க பாருங்க. எப்படி பியூட்டிஃபுல்லா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா கைட் பண்ணா. ஜெய்ஸ்வால் தடவின் தாண்டி தொசிகாலஜி சினிகாலஜி இங்க அப்படி இப்படி ஃபர்ஸ்ட் 60 balls 36 runs. பேட்டும் வரல, கையும் வரல, காலும் வரல, தொசிக்கிருந்தான். அவன் சொன்னா வெயிட் பண்ணி அவசரப்படாத சொல்லிட்டே இருந்தான். அண்ட் தட் டைம் தட் சைட் ரோஹித் சர்மா க்ரோயிங் கேட் கன்ஸ். திருப்பி அவன் அவுட் ஆன உடனே இவன் வந்தான் விராட் கோலி. அவனை கைட் பண்ணான் செஞ்சுரிக்கு. தட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் விராட் அண்ட் ரோஹித் சர்மா. பாரு, போன மேட்ச் ருத்துராஜ் கைட் பண்ணா, அவன் செஞ்சுரி அடிச்சான். இந்த மேட்ச் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கைட் பண்ண 4வது மேட்ச் தான் அவன் செஞ்சுரி அடிச்சிட்டான். So I give lot of credit to Virat Kohli and Rohit Sharma. How they are guiding the youngsters. Even bowling, குல்தீப் யாதவ் மேல போடுற இதான் வேணாண்டா, ரிவ்யூ வேணாண்டா, பியூட்டிஃபுல்லா கைட் பண்ணா ரோஹித் சர்மா. Hats off to both these guys. Yeah, obviously having those two guys in your dressing room, அதோட ஒரு பெட்டர் ஃபீலிங் எந்த கேப்டனுக்கும் கிடையவே கிடையாது. If you are a captain and you have Virat Kohli and Rohit Sharma in your dressing room, அங்கேயே more than 60% of the battle win, Chika. That is very, very obvious and the pressure of captaincy and then the pressure of leadership role இல்லாத போது Rohit Sharma just feels like a different animal. He's like gone back to the 2019 version. Virat Kohli has gone back to the 2016 version. Rohit Sharma has gone back to the 2019 version. ரெண்டு பேருக்கும் அந்த pressure இல்ல. They are just playing to just see reality. என்னன்னா they don't have to prove anything to anybody in world cricket, and yet India cannot be without them going into the World Cup. It is dead obvious. 100%. And Virat Kohli post match சொன்னா பார்த்தா, the last 2.5 years எனக்கு கொஞ்சம் I was also a little bit confused ஆனேன். எனக்கு see, even a great player like Virat Kohli, he says even the best of players goes through the mental trauma of not getting. And he said how you got in Virat Kohli TVS நீங்க பாத்தீங்கன்னா Virat Kohli entire series பாத்தீங்கன்னா he's enjoying this game. He's gone back to old Virat Kohli of the past where he's very passionate, very aggressive, at the same time very determined. பாருங்க TVS என்ன 360 350 run 352 runs 362 அத வச்சிருக்காங்க இந்த சீரிஸ். வேற லெவல் ஆடுறான். வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். 302 runs. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 176 தான் டோட்டல்ல 3 இன்னிங்ஸ்ல. அண்ட் அவனோட பேஷன், அக்ரெஷன், அந்த டிட்டர்மினேஷன் வெரி ஆடுறான். You say no, he's playing with some kind of what do you call, he's playing like man possessed அப்படின்னு தெரியுமா. அவன் வெறித்தனமா பேட்டிங் ஆடுறான். ஒரு வாட்டி அந்த பாஷ் ஒரு 6 அடிச்சாண்டி, அந்த பாஷ் போலிங் போட்டாலே விராட் கோலிக்கு பாதாம் அல்வா மாதிரி இருக்குது. ஆஹா அப்பா பாதாம் அல்வா மைசூர் பாதாம் அல்வான்னு அந்த மாதிரி வந்து வருது. அந்த பால் பார்த்து விட்டா பாலே பார்க்கல, பால் சைன்னு போகுது 6. ரோஹித் சர்மா ஷார்ட் பால் போட்டா விடுறான், போட்மேன் மாதிரி அடிக்கிறான். பால் போயிட்டு அது இன்னும் கொஞ்சம் அடிச்சா போட்மேன் போயிருக்காரு. வைசாக் அந்த பீச் இருக்குது, அது போல போட்மேன் கையில போயிருக்கும். 6 டங்குன்னு விடுறான் அவன். பட் வேற அதர் சைட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரகிளிங். அங்க டிஃபரன்ஸ். அண்ட் அதாவது யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் தி பெஸ்ட் பிளேஸ் டு பிளேங்க. நம்ம அங்க வந்து ஸ்ட்ரைக் ஒரு சைட்ல ரோஹித் சர்மா, இன்னொரு விராட் கோலி, 2 பேர் நடுவுல பேட்டிங் ஆடுறான். இது மேல யாருக்கு என்னக்கா வேணும் சொல்லி பாருங்க. நீ கஷ்டப்படுறீங்க லைஃப்லன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா நடுவுல போயிருக்க. அவன் நம்பர் 2 வாடுறான், நம்பர் 1 ரோஹித் சர்மா, நம்பர் 3 விராட் கோலி. வேற என்ன வேணும் லைஃப்ல சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. Actually இல்ல, பட் ஆனா kudos to Yashasvi Jaiswal and the gritty face and the first 50 balls with 30 runs. நீங்க சொன்ன மாதிரி struggling to get it off the square, but the last 30 balls he capitalized, he made up for it. But the first century தான் Chika, one of many yet to come for Jaiswal for sure. ஏன்னா he's got that X factor, Chika. ஏன்னா yes, he struggled today, but he has that X factor. This guy is special. I am supporting Jesse. I call him Jesse. Actually, he's all 3 format player. I was so happy that 100. I'm so happy Rudraj got 100 last match. ஏன்னா மறக்காத இன்டர்வியூஸ், இவங்க தான் ஃபியூச்சர், இவங்க எல்லாம் சான்ஸ் கொடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோ இப்ப என்ன ஆயிடுச்சு, வியூவர்ஸ் ஒரு வெரி குட் பாயிண்ட் யாரும் யங்ஸ்டர்ஸா பாருங்க. இந்த 30 40 50 60 ஆச்சு அவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகும், even if Shubman Gill comes back, okay, Jaiswal will not be playing the 11, but he will be the 12, he will be the 14.
Similarly, when Shreyas comes back into the team, Ruturaj Gaikwad will not be out of the 50. He will be in the 50. See, அதான் பியூட்டி. இப்ப இந்த செஞ்சுரி அடிச்சா என்ன ஆகும்? இவங்க 2 பேரும் 50 இருப்பாங்க. 11 வெயிட் பண்ணுவாங்க. சான்ஸ் கிடைச்சா அடிக்கணும். அண்ட் அடிச்சா செஞ்சுரி தான் அடிக்கணும். இந்த 50, 60 தான் வேலைக்கே ஆகுது. யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பாருங்க இந்த ஷோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், when he scores centuries, it remains the people's head. Hey, ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி செஞ்சுடா, ருத்துராஜ் கேட்கா அந்த மாதிரி செஞ்சுடா. ஆனா ஜெஸ்ஸி, ஐம் சோ ஹாப்பி ஃபார் ஜெஸ்ஸி, ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி, ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ மச்சான். அனி சொன்ன மாதிரி லாட் மோஸ்ட் கம் ஃப்ரம் யூ. டெஸ்ட் கிரிக்கெட்ல செமையா கிரிக்கெட்டா இருக்கான். ஒன் டேல அடிச்சிருக்கான். அவன் T20 கொடுவான், பொழப்பான். T20 அவனு ஆப்ஷன் வரமாட்டேன்றது அவனுக்கு. அவனுக்கு கொடுத்தா அங்கேயும் பொழப்பான் அவனுக்கு. So he's all three format player actually. Yeah, T20 cricket, but the T20 squad is also out. We'll definitely talk about it in a bit. But overall, India very dominant, Chika, and ஒரு கம்ஃபர்டிங்கா இருக்கு Chika பாக்குறதுக்கு. என்னன்னு தெரியல, சடன்லி இதே ஒரு டெஸ்ட் சீரிஸ் பார்க்கும்போது இதே அந்த when India is playing like this on the ODI cricket, when these two are there, there's something comforting about watching the game. ஏய் இவங்க அடிச்சிருவாங்கடா, ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க, இந்தியா சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க. You won't lose a series with Virat Kohli and Rohit Sharma in the team at home in an ODI series. We've never seen it happen before. We probably won't see it as long as these two guys play. But Adi, in all fairness, coming back to South Africa, but Quinton de Kock, every time he scored a 50 against India, scored 100. Yeah. And his 100 conversion rate is very high. ODI cricket. And actually Quinton de Kock out now a turning point. வேற லெவல் பாருங்க. 119 ஸ்ட்ரைக் ரேட். அது எவ்வளவு 6 6 at will. 94 to 100 புல்ல 6 அடிக்கிறான். அண்ட் கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான். மிட் விக்கெட் மேல 6 அடிக்கிறான். எல்லாத்தையும் அடிச்சிருந்தான். In fact, they were going great guns. Bretsky and Quinton de Kock are going great guns. அங்கதான் Bretskyயோட ஒரு silly mistake I did cost them. Then Brevis also Brevis also கொஞ்சம் இம்பல்சிவா இருக்கான். Brevis கையில செம்ம பேட்டிங் இருக்கான். வேற ஜெனரேஷனல் பிளேயர் அவன். ஆக்சுவலா ABD வரலாம் அவன். அவனுக்கு கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன். The South African side be an outstanding side. Yeah. நீங்க அந்த குவிண்டன் டி காக் பத்தி பேசின இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆக்சுவலி ஹர்ஷதீப் அண்ட் ஹர்ஷித் ராணா செமையா போட்டாங்க Chika. Yes, there have been a lot of criticism on Harshit Rana, but there is a bowler in Harshit Rana, Chika. There's a real talent in Harshit Rana. When you look at what is going around, yes, அவரை வந்து நிறைய பேக் பண்ணிருக்காங்க, ahead of some cricketers, ahead of Bhuvi, ahead of Shami. It's very debatable, but when you just see Harshit Rana, the bowler, he looks like he definitely belongs as a high quality bowler. அந்த லெவலுக்கு வர முடியும்னு எனக்கு தோணுது Chika. He just has to fine tune himself. New ball, he is making it talk, Chika. You have to give it to him. And the lucky Quinton de Kock anytime out ஆயிருக்கலாம் ஹர்ஷித் ராணாக்கு. No, I agree with you. I think Harshit bowled brilliantly. In match actually wicket taking he was pretty unlucky. சில டைம் என்ன பண்றான், சில டைம் பிரில்லியன்டா bowling போறான், சில டைம் ரெண்டு பேட் பால்ஸ் போட்டுறான். அங்கதான் he is losing his rhythm. ட்ரை பண்ண கூடாது. He's got a superb ball that he comes in for right hander. Ting பட்டக்கன்னு உள்ள வந்து டிங்னு வந்து உள்ள 2-3 பால் ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்ட்ல கஷ்டப்பட்டான். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் போடுற அதே பால். அவன் அந்த லைன் அண்ட் லெங்த் அந்த கண்ட்ரோல் மட்டும் அவன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. He can be a very very useful bowler, Harshit Rana. I agree with you, especially new bowler and the ball coming into right hand. And he's going 140 plus consistently, Chika. He's giving his heart out. Bowling 136 consistently. Some balls he goes 140. I'm not saying no, but most important, Harshdeep Singh. First ரெண்டு ஓவர் விக்கெட் எடுத்துறான். எப்படியாது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் எப்படியா விக்கெட் எடுத்துறான் ஹர்ஷ்தீப் சிங். That's a very important thing. நீ மறக்காதீங்க India viewers. ஹர்ஷ்தீப் சிங் பாருங்க, 8 overs 4.5 தான் economy rate. நேரம் ரெண்டாவது கச்சக் காலி ரிக்கில்டன் பயப்படுறான் ரிக்கில்டன் அந்த ஆடுறதுக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 10 overs ஈவன் குவிண்டன் டி காக் வாஸ் வெரி ஸ்கிராட்சி. பாவமா பேட்டிங் ஆடினான். ஈவன் அங்கதான் ஹர்ஷித் ராணா எப்போ அவுட் ஆடுற மாதிரி தான். குவிண்டன் ஐ மீன் பவுமா லுக் லைக் கெட்டிங் அவுட் டு ஹர்ஷித் ராணா எனி டைம். So in all fairness, yes, ரொம்ப நல்லா bowling போறான். நீ சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா, I give it to you. Man, I've also been a hard critic of him. I was not criticizing his bowling abilities. I was criticizing something else. Let's not go back to that. But நீ சொன்ன மாதிரி he's got the stuff to do well. Yeah, 2 maidens in his 8 overs. Prasidh Krishna first 3 overs 30 runs. அதுக்கப்புறம் ஒரு சரியான கம்பேக் டு கெட் பேக் 4 wickets நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 19 balls, அதுக்கப்புறம் he changed it. நீங்களும் அதை பத்தி பேசுனீங்க. Overall India looking good. All is looking okay in the ODI format, Chika. I don't think there are too many problems. உங்களை நீங்க Bumrah comes back, Shreyas Iyer comes back, Gill comes back, that side will still look strong. Hardik Pandya out here. Hardik Pandya comes back. Hardik Pandya Hardik Pandya வேற ஊட்டியா நீனு.
then the bowling balance வந்து இல்ல bowlingல ஒரு 6th bowler ஆப்ஷனே வச்சு கவலைப்பட வேண்டாமா இன்னைக்கு வருமானா bowling போடாம அவனை பிளேம் பண்ண முடியாது. வருமா பால் வருமா அடிப்பா அடிமான் போட அடி அடிச்சுட்டாங்க போட உடனே. அங்கதான் நீ பார்த்தனா அந்த சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மிஸ்டர் ட்ரிக் they should have scored 320 and Ani this wicket was not a 320 அடிச்சாங்கன்னு வெச்சுக்கோ நீ சவுத் ஆப்பிரிக்கா this would have been an interesting game. 217 on a psychologically gone 217 they psychologically Ani markad Ani the ball is stopping Ani ball is stopping and coming you're forgetting something Ani psychology நீங்க 350 கூட அடிச்சுக்கோங்க சீக்கா. நீங்க சைக்காலஜி என்ன வேணாலும் வெச்சுக்கோங்க. விராட் கோலி இருந்த ஃபார்முக்கு nothing was impossible to or nothing was out of reach. Look at the way he was batting Chika today. வேற லெவல் பேட்டிங் இது. இந்த மாதிரி நான் பேட்டிங் விராட் கோலி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் விராட் கோலி இந்த மாதிரி பேட்டிங் எப்போ ஜோக் ஆகிட்டான் Chika. சவுத் ஆப்பிரிக்கா bowling towards the end. He made it look like a joke. எனக்கு சீக்கிரம் போணும்டா நான் வீட்டுக்கு. நான் கிளம்பறேன்டா மேட்ச் முடிச்சிட்டு. Partner, he was 144 strike rate. I was 65 with just 45 balls. And 6s at will and 4s at will. Ani. Best 144 strike rate. 144 strike rate by playing cricketing shots on the cover drives through covers. அடிக்கிறது covers fielder க்கும் sweeper cover fielder க்கும் அடிக்கிற ஷாட்லாம் just pure cricketing. There was no ஒரு சுத்துறது coming inside out. Nothing, not trying anything according to the merit of the ball. நீ குட் லென்த்ல போட்டா கூட நான் ஆன் த ரைஸ் கவர்ஸ்ல நான் டிரைவ் அடிப்பேன். நீ நல்ல பால் ஸ்ட்ரெயிட்டா போறியா நான் ஸ்ட்ரெயிட்டா உன் தலை மேல தூக்கி அடிக்கிறேன். Really, even if South Africa had scored 350 for the form Virat Kohli was showing, India would have still got that comfortably. Maybe you're right. The way I think Rohit Sharma is also playing today. Rohit Sharma அந்த புல் அடிக்கிறான் வியூவர்ஸ் அப்படின்றான் டங்கு விடுறான் மிடில் மேல போகுது இப்படி ஸ்கொயர் மேல போகுது. அண்ட் ஆக்சுவலி ரோஹித் சர்மா டுடே பிளேட் வெரி இன்டெலிஜென்ட்லி அண்ட் இஃப் யூ நோட்டீஸ் இட் பார்த்தனா மகாராஜ் லாஸ்ட் 10th ஓவர் லாஸ்ட் பால் ஸ்வீப் இல்ல ஸ்கொயர் லெக்ல ஸ்வீப் அடிச்சிருந்தான். அண்ட் அவன் பார்த்தா ஹி இஸ் ஆல்சோ டாயிங் வித் தி ஃபீல்ட். டுடே யூ see ரோஹித் சர்மா he played attacking cricket at the same time played very intelligent cricket. நீ பாரு அதான் இம்பார்ட்டன்ட். 100 ஸ்ட்ரைக் ரேட் பட் வெரி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட் ஆடினான். அண்ட் அவன் என்ன பண்ணான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தடை வச்சு நான் பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு அதான் சொன்னேன். இதுல இன்னைக்கு இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் நாக்குல ஒரு லைஃப் லெசனே நம்மளா இருக்கு. கஷ்டகாலம் எல்லாருக்கும் வரும், போராத காலம் எல்லாருக்கும் வரும். ரன் வராது, பேட் வராது, கையும் வராது, காலும் வராது, சினிக்கிட்டே இருந்தான். எப்போனா அவுட் ஆகிற மாதிரி இருந்தான். கிச்சுக்கு இந்த பேட்மேன் லுங்கி இங்கிடி அவங்க எல்லாம் கூட தடவிந்தான் போட்டு. அப்பதான் ரோஹித் சர்மா போய் சொன்னா டே வானாண்டா கவலைப்படாது அப்படியே பல்ல கடிச்சு இருக்கணும். கஷ்டகாலம் வரைச்ச பிசினஸ் ஸ்டடிஸ் கிரிக்கெட் லைஃப்ல என்ன பண்ண வேலையா இருந்தாலும் சரி இந்த கஷ்டகாலம் வரைச்சு அப்படியே பொறுத்து கடிச்சு பல்ல கடிச்சு எப்படியாவது just hang on. That's all. You just have to hang on that period. Then your time will come. அந்த வந்தது பாரு 40 மேல வந்து சாரி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சார்னு போயிட்டான் செஞ்சுரிக்கு. அதுதான் லைஃபே இது. கஷ்டகாலம் வரைச்சு பல்ல கடிச்சு எப்படியா இருக்கு just hang on. Then your runs will come. But I'm very happy because ஜெய்ஸ்வாலுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்கல. போன மேட்ச் கேட்ச் விட்டு மார்க்கம் கேட்ச் மேட்ச் உதவாயின வேற அவன் மேல ஒரு பழி வந்தது, அது வேற இருந்தது. So he was under tremendous pressure. This match was a must score match for Yashasvi Jaiswal. Yeah. I call him Jesse. Must score match. The must score match was century அடிக்கச்சே and man of the match ஆகச்சே. What more can a player ask for it? Tell me. Fantastic. Well done, Yashasvi Jaiswal. I'm so happy. Jesse, so happy for you மச்சான். ருத்து, happy for you ருத்து. விராட் கோலி ரோகோ நீங்க எங்கயோ இருக்கீங்கம்மா. அவன் விராட் கோலி கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி வந்து அடிச்சுட்டே இருக்கான். And by the way, dear viewers, Rohit Sharma 20,000 international runs. Yes, 20,000 international runs. Rohit Sharma completes 20,000 international runs today. Rocco roaring as ever, back to their best. 2019 Rohit Sharma, 2016 Virat Kohli. அவங்க ரெண்டு பேரும் பாக்குற மாதிரியே திருப்பி அந்த ஃபீல் வருது. Anyway, 20,000 runs, only 5 people sit in the table, I think, or 4 people, I think. Virat Kohli, Sachin Tendulkar, Rahul Dravid, and of course Rohit Sharma. 4 people only sit in that table. 18,000 runs. அது ஒரு Saurav Ganguly 18,000. அந்த லெவல்ல இருக்காங்க பாருங்க. God of cricket ஒரு சைடுல 20,000 runs மேல, King of Kings 20,000 runs மேல, அதுக்கப்புறம் வந்து Wall of Cricket வந்து 20,000 runs மேல, அடுத்து வந்திருக்காங்க ரோகோ, Hitman of Cricket Rohit Sharma. In fact, உண்மை சொன்னா வியூவர்ஸ் அனி நீ எப்பவுமே சொல்லு தெரியுமா, ஒயிட் பால் கிரிக்கெட்ல one of the best hitters in the world, all time greats சொல்ல தெரியுமா, வார்னர் இவனா சொல்ல தெரியுமா, நீ எப்பவுமே சொல்லு Hitman one of the best. Definitely is one of the greatest openers, one of the greatest batsmen in white ball cricket. Now Rohit Sharma comes to the top.
யா டெஃபினெட்லி அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என் ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம் சில வாட்டி. ஒயிட் பால் கிரிக்கெட்ல அன்பீட்டபிள். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சீகா. டாக்கிங் அபவுட் ஒயிட் பால் கிரிக்கெட், T20 ஸ்குவாட் இஸ் அவுட். இந்தியாக்கு நாட் மெனி சர்ப்ரைசஸ். இஸ் திஸ் த ஸ்குவாட் தட் இஸ் ப்ராபப்ளி கோயிங் டு கோ டு த வேர்ல்ட் கப்? ஏன்னா ஜஸ்ட் 2 more series ahead. Bumrah back into the scheme of things. Varun Chakravarti of course comes back. All-rounders la Hardik Pandya is making his comeback. He started playing Syed Mushtaq Ali. He's performed also in Syed Mushtaq Ali. Shubman Gill or asterisk irukku chika. Shubman Gill pair edra last minute fitness. They will wait for the last minute fitness calls and then only it'll be taken. But no change there chika. Vice captain still is Shubman Gill. edha expect panningala? See, I think Indian T20 the T20 World Cup இந்த டீம் பார்த்தா உனக்கு அந்த ஏசியா கப்ல ஆடினு பார்த்தா நீ உனக்கு வந்து இவன் வந்துடுறான். யாரு? ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துடுறான். சம டீம். பட் ஐ ஸ்டில் பிலீவ் ஸ்ரேயஸ் ஐயர் should be part of this whole system. மறக்காதீங்க, ஐபிஎல் செம்ம ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்கான், சாம்பியன்ஷிப்ல அடிச்சிருக்கான். I believe that Shreyas Iyer should be in the scheme of things. I don't know why they're not considering Rinku Singh. Still injured, fine, but then he should be the scheme of things of T20 World Cup, Nani. See, in all fairness, he's done brilliantly well. You got to give it to that boy. I mean, IPL summer dates not white ball. How many summer scores? 23 World Cup is seri, Champions Trophy is seri. I still believe that I think Shreyas Iyer should be given a look in before the World Cup. That's my personal feeling. Yeah, because he's a demolishing batsman. He can demolish attack. Marka, middle order, he can demolish an attack. யா என்னன்னா இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு சீரீஸ் ட்ரை பண்ண முடியும்னா ஒன்லி த நியூசிலாந்து சீரீஸ். ஏன்னா அதுக்கப்புறம் த வேர்ல்ட் கப் பிகின்ஸ். இந்தியா ஸ்டில் ஹேவ் அபவுட் 2 months தேர் எக்ஸாக்ட்லி 2 months away from the world cup actually. நீ பாத்தீங்கன்னா February but one month before the team announce பண்ணியானோ அப்பனா the New Zealand series so I don't probably first 2-3 matches குள்ள செலக்ட் பண்ணியானோ T20 World Cup probably. I don't think so. Shreyas Iyer is going to make the T20 World Cup, Chika. Looking at the scheme of things, I really feel bad for it. But then Indian team is too strong. அங்க எனக்கு என்ன புரியல, அவங்க ஸ்டப்ஸும் ஏன் ஒன் டேல கிடையாது, ஸ்டப்ஸும் இருக்கான், பிரிட்ஜி இல்ல T20ல அவங்களுக்கு பார்த்தனா. நீ சவுத் ஆப்பிரிக்கன் சைடு எடுத்து பார்த்தனா மாக்ரம் இஸ் கோயிங் டு லீட் தி சைட். பட் ஐ திங்க் இந்தியன் டீம் இஸ் டூ பவர்ஃபுல், டூ ஸ்ட்ராங் ஃபார் them, டானி. டூ ஸ்ட்ராங் ஃபார் them. சொல்ல முடியாது சீக்கா. இது ஒரு நல்ல சவுத் ஆப்பிரிக்கன் சைட். 5 matches நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா க்ளோஸ்லி ஃபாட் சீரீஸா இருக்கும்னு தோணுது சீக்கா. ஏன்னா அவங்களுக்கும் நல்ல டீம் இருக்கு. போலிங் அம்மாஜி போலிடா இருந்தது. நீ வேற அம்மாஜி போலிங் அட்டாக் இருந்தது. செம அம்மாஜி போலி, ரபாடா வேற கிடையாது அவங்களுக்கு. என்ன இவர் அம்மாஜி போலிங் பார்த்தல, பேட்மேன் கீட்மேன் எல்லாம் போட்டு பொழந்துருவாங்க போட்டு. இது பார்த்து இதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருங்க. இது ஒரு 5 match சீரீஸா இருந்ததுன்னா இந்த ODI சீரீஸ் இன்னும் க்ளோஸா இருந்திருக்கும். கரெக்ட். போலிங் அம்மாஜி போலி இதேதான் நீங்க டெஸ்ட் சீரீஸ்லயும் சொன்னீங்க சீக்கா. போங்க சீக்கா. இட்ஸ் நாட் யூ அவ்வளவுதான் இருக்கு T20 கிரிக்கெட்ல. இட்ஸ் நாட் லைக் ஏன்னா 270 ஒன்றரை இன்னைக்கு அடிச்சாங்கடா. சேசி 270 பொட்டல பொசிக்கிட்டாங்கடா அவளை போட்டு. இந்த அப்படி பாத்தீங்கன்னா பின்ன சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் 358 சேஸ் துண்டா பண்ணிட்டு போனாங்க. அனி அது ஒன் ஆஃப் மேட்ச்னு சொன்னானி. பட் இந்த போலிங் நீ சவுத் ஆப்பிரிக்கன் போலிங் இந்தியன் போலிங் கம்பேரிசன் இருக்கா நீ உனக்கு? பூம்ரா வந்து எப்படி இருக்கும் போலிங் பாரு, இந்தியன் போலிங். சவுத் ஆப்பிரிக்கா பூம்ரால வந்து 350 அடிக்க முடியுமாங்களா? பூம்ரா ஹார்திக் பாண்டியா வந்தா ஸ்கோப்பே இல்லதுண்டி சீக்கா. இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க சீக்கா. ஏன்னா பும்ரா ஹார்திக் பாண்டியா போலிங் போட்டு 350 இந்தியா பூம்ரா வந்தா இஷ்டம் சொல்ல நானு. என்னடா நீ என்ன சீக்கா? பும்ரா ஹார்திக் பாண்டியா எல்லாம் ஆடி இந்தியா 350 ரன்ஸ் கொடுத்திருக்காங்க, அடிக்காதது கிடையாது. அனி இதே பூம்ரா ஹார்திக் பாண்டியா வேர்ல்ட் கப் போது இதே மாதிரி கிளாஸ் நாட்டி அடிச்சிருந்தாங்க T20 வேர்ல்ட் கப்ல. இந்த க்ரூசிங் 4 பால் டிங்கின்னு தான் பூம்ராவும் ஹார்திக் பாண்டியாவும். சரி மறக்காதா நீ, நம்ம போலிங் வந்து எஸ் வித்தவுட் பூமர் ஹார்திக் பாண்டியா மேட்ச் வின் பண்ணிருக்கோம். அது மறக்காதீங்க. அக்ஷர் பட்டேல் திருப்பி வந்தாங்க திருப்பி அவங்களுக்கு. வேற லெவல் இந்தியன் டீம். இது பொசிகாலஜி. இந்த 5ல வந்து என்ன 4-1 வின் பண்ணுவோம் இந்தியா. ஆக்சுவலா என்ன ஐயோ என்ன ஐயோ அப்படிங்க என்ன ஐயோ 3-2 டு இந்தியா. 4-1 சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. 3-2 டு இந்தியா. பார் ராஜா, வெயிட் பண்ணு ராஜா நீ வெயிட் பண்ணு. நீ ரொம்ப குதிக்கிற, நீ யங்ஸ்டர், நீ குதிப்ப பரவாயில்ல விட்டு, நீ குதிச்சிட்டு போ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. புரியலையே. நீ இதேதான் பொட்டலம் பண்ணிடுவாங்க, நொசிக்கிடுவாங்கன்னு டெஸ்ட் சீரீஸ்ல சொன்னீங்க. 2-0 வின் பண்ணிட்டு போனாங்க. இந்த சொல்லவே இல்லை. நான் சொன்னேன்.
பின்ன எல்லா சீரீஸ் முன்னாடி தான் சொல்லுவீங்க இந்தியா ஆடும் போது அணிய பொசுக்கிடுவாங்கடா, இந்த சைடு ஒரு பேந்தா சைடுடா, ஈஸியா அடிச்சிருவாங்கடா, எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. எல்லாம் இப்படிதான் முடியும். எனிவே கைஸ், பிஃபோர் யூ கோ, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.